புதுச்சேரியில் ரேப்பிடோ தனியார் இருசக்கர வாகன ஓட்டுநர்களை ஆட்டோ டிரைவர்கள் மிரட்டக்கூடிய வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. தமிழகம் மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட இந்தியா முழுவதும் நிறைய சுற்றுலா நகரங்களில் ஓலா, ஊபர் மற்றும் ரேப்பிடோ போன்ற வாடகை கார் மற்றும் 2 சக்கர வாகனங்களின் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பரப்பளவை கொண்ட யூனியன் பிரதேசம். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு சுற்றுலா தலம் அப்படின்றதால நிறைய பேர் இந்த பீச்சை பார்வையிட வருவாங்கன்றதால இந்த இடத்துல இந்த 4 வீலரோட அத்தியாவசியம் நிறையவே இருக்கு. அதனால அங்கே ஆல்ரெடி ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி டிரைவர்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இவங்க வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளை அழைச்சிட்டு போகிறதும் அன்றாட தேவைகளுக்கு பொதுமக்களை அழைச்சிட்டு போகிறது அப்படின்ட்டு வரக்கூடிய எந்த வருமானத்தில் தான் வாழ்க்கையை கழிச்சிட்டு வராங்க. ஸோ இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாகவே ஓலா, ஊபர் மற்றும் ரேப்பிடோ போன்ற தனியார் வாடகை கார் மற்றும் பைக் சேவை மறைமுகமாக செயல்பட்டு வருதான். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் பல்வேறு இடங்களில் தனியார் செயலிகள் மூலமாக இயங்கக்கூடிய வாடகை கார் மற்றும் 2 சக்கர வாகன ஓட்டுநர்களை மடக்கி பிடிச்சு மிரட்டிட்டு வராங்களாம். புதுச்சேரியில் ரேப்பிடோ தனியார் செயலி மூலம் 2 சக்கர வாடகை வாகனத்தில் சுற்றுலா பயணியை ஏற்றி சென்ற ஓட்டுநரை ஆட்டோ டிரைவர்கள் மடக்கி பிடிச்சு மிரட்டக்கூடிய வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு பாருங்க. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற தனியார் வாடகை 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களின் சேவை செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் புதுச்சேரியில் மட்டும் ஆட்டோ மற்றும் டாக்ஸி டிரைவர்களின் தொடர் எதிர்ப்பால இந்த சேவைகள் முடங்கி போயிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதனால வார இறுதி நாட்களுக்கு புதுச்சேரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகப்படியான கட்டணங்களை செலுத்தி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ எங்கள் ஆட்டோவில் தான் நீங்கள் வரணும், எங்கள் காரில், அதாவது அங்கன்ட்டு ஒரு சங்கம் இருக்கும் போல், அந்த ஆட்டோ சங்கம் இல்லை டாக்ஸி சங்கம்ட்டு இவங்க மட்டும்தான் பயன்படுத்திக்கணும். அங்கே வரக்கூடிய மக்களுக்கு இவங்க மட்டும்தான் ஏற்றிட்டு போகணும், ஏற்றிட்டு வரணும் அப்படின்ற அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. வெளியிலேருந்து யாராவது வந்துட்டாங்கன்னா இப்படி தான் சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு சுற்றுலா பயணிகளே சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது சுற்றுலா பயணிகள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ட்டு சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாடகை இருசக்கர வாகனத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என இதே போல எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் புதுச்சேரி அரசு வாடகை இருசக்கர வாகனத்துக்கு அதிரடியாக அனுமதி அளித்தாங்க. ஸோ இப்போவும் தனியார் செயலிகள் மூலம் வாடகை வாகனங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளோட கோரிக்கையாக இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய நபர்கள், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் டாக்ஸி டிரைவர்களும் அதிகப்படியான கட்டணங்களை எங்களுக்கு விதிக்கிறாங்க. இப்படி தனியார் ஆப் வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் கட்டணம் குறையும், நாங்கள் அப்பப்போ புதுச்சேரிக்கு பார்வையிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு இவங்க இதை கோரிக்கையாக முன் வச்சிருக்கிறாங்க.